வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ, எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் பரபரப்பான சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். எஸ்பெஷலி கிரிக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா கடைசி தேர்ட் T20 மேட்ச் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் இந்தியா ஆன மேட்ச் சும்மா தெரிச்சிட்டாங்க ரெண்டு சைடுங்க. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்தியா யாரும் ஆடுறாங்க, பாப்பான் அப்படின்றத தாண்டி இப்ப ஆப்கானிஸ்தான் ஒரு டீமா வளர்ந்துருக்காங்க. ஒரு பிக் சைட்ஸுக்கே கொஞ்சம் வேர்க்கிற அளவுக்கு ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்கன்றது கடந்த சில வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு ஒரு அத்தாட்சி இந்த கடைசி தேர்ட் T20 மேட்ச் இழந்தாங்க, பட் சூப்பரான ஒரு டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அதாவது ஒரு மேட்ச் நல்லா இருக்கும், சூப்பர் T20 மேட்ச்னாலே சூப்பரா இருக்கும் அப்படின்றது. அது சூப்பரா இன்னும் சூப்பரா இருக்கணும்னா என்ன பண்ணும், ஒரு சூப்பர் ஓவருக்கு போனா இன்னும் பயங்கர சூப்பரா இருக்கும். சூப்பர் ஓவருக்கு ஒரு சூப்பர் ஓவரா, ஏன்பா ஹீரோக்கு ஒரு டூப் ஓகே, டூப்புக்கே ஒரு டூப்பா அப்படின்ற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு என்ன மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு மேட்ச் நம்ம பார்த்தோம். சூப்பர். இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா அவர்களே ரொம்ப நகைச்சுவா சொன்னார். ஏன்னா ஒரு ஓபனர் நார்மலா பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட்ல இந்த சூப்பர் ஓவர்னு வரும்போது ஓபனர் 2 முறை பேட்டிங் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா 3 முறை ஒரே கிட்டத்தட்ட சில மணி நேரத்துல 3 வாட்டி, அதாவது டெஸ்ட் மேட்ச்ல கூட நடக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு பேட்ஸ்மேன் வந்து 2 முறை பேட்டிங் ஆடலாம் ஒரு மேட்ச்ல அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். 3 வாட்டி பேட்டிங் ரோஹித் சர்மாவுக்கு போறாரு பாட்டு கட்டிட்டு போறாரு. சூப்பர். அதாவது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட இந்த பேட்டிங் எடுத்தீங்கன்னா முதல் மேட்ச்ல டக்கு 0, அடுத்த மேட்ச் 0. முதல் மேட்ச்ல ஒரு ரன் அவுட் ஆக்ரோஷமான ஒரு இதெல்லாம் பார்த்தோம். சுப்மன் கில் அவருக்கும் அப்பதான் அடுத்த மேட்ச் 0 பார்த்தாரு, யோசிச்சார், போய் உட்காந்து பார்த்தாரு 0-0. இப்ப நம்ம இதை காம்பன்சேட் பண்ணோம். என்ன பண்ணோம், அந்த 2 0க்கு முன்னாடி ஒரு 1 அப்படின்னு போட்டோம்னா செஞ்சுரி அப்படின்ற மாதிரி எப்படி டப்புன்னு மாத்தினார் பாருங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 100+. பட் என்னன்னா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில பாசிட்டிவ்ஸா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த ரிங்கு சிங் மீண்டும் ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்துட்டு இருக்காரு. அது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா 100+ ரிங்கு சிங் கட்சியில வந்து ஒரு பினிஷ் கொடுத்தாரு. ஆனா ஆப்கானிஸ்தானும் செம்மையா பண்ணாங்க, சேஸ் பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, அட்டகாசமா பேட்டிங் ஆடினாங்க. அதாவது 200 வந்து சேஸ் பண்ண முடியுமா இந்தியாவுக்கு, அது ஹோம் சீரீஸ்ல நீங்க ஆடினீங்கன்னா அப்படின்றத அதை உடைச்சு ஆப்கானிஸ்தான் நாங்க கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கோம். ஒரு சைடா பயமுறுத்திட்டே இருக்கோம். ஒரு அப்செட் கொடுக்கக்கூடிய 3 மேட்ச் ஆடினீங்கன்னா 3ல ஒரு மேட்ச் அப்செட் பண்றதுக்கான ஒரு குவாலிட்டி எங்க கிட்ட இப்ப வந்தாச்சு அப்படின்ற அளவுக்கு தான் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. சோ வந்தாங்க, டைட்டா போய் இழுத்து பிடிச்சாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் ஓவர் அதை பார்த்தோம், சூப்பர் ஓவருக்கு சூப்பர் ஓவர் அதை பார்த்தோம். இங்க ஒரு பிளாஷ்பேக் வருது பாத்தீங்களா நம்மளுக்கு 2020 ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வருது அப்படியே அந்த சேரன் மாதிரி ஒரு ஆட்டோகிராஃப் சைக்கிள் எடுத்து அப்படியே பின்னாடி போனீங்கன்னா 2020 மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கும் ஒரு மேட்ச் நடந்தது IPL. அதுல வந்து ரெண்டு சைடும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு டிரா மாதிரி 176 முடிச்சாங்க. சரி, சூப்பர் ஓவர் வாங்கப்பா, அது மறக்க முடியாத சூப்பர் ஓவர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பும்ரான்ற ஒரு குதிரை அட்டகாசமா போட்டாரு, 5 ரன் தான் எடுத்தாங்க பஞ்சாப். திருப்பி மும்பை அசால்ட் ஆரம்பமா அடிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஷமி வந்து ஏப்பா அந்த பக்கம் பும்ரான்னு இந்த பக்கம் ஷமி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு போலிங் போட்டு அங்கேயும் சூப்பர் ஓவர்ல ஒரு டைம். ஆஹா, டபுள் சூப்பர் ஓவர் அப்படின்றத நம்ம முதல் முறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எங்கன்னா அதாவது இன்னைக்கு நீங்க ஆடலாம், ஆனா அந்த போட்டது யாரு அப்படின்னு பாத்து. ஆனா ரோஹித் சர்மாவுக்கு 2 மேட்ச்ல அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு, பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ அங்க திருப்பி பாத்தீங்கன்னா செகண்ட் சூப்பர் ஓவர் வந்தது. அதுல பாத்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பட் அங்க கூட ரோஹித் சர்மா 2 முறை தான் பேட்டிங் ஆனார். உங்களுக்கு ஞாபகம் தான், 3வது முறை மும்பை இந்தியன்ஸ் அந்த 2வது டபுள் சூப்பர் ஓவர் 2வது சூப்பர் ஓவர் வரும்போது ஹர்திக் பாண்டியாவும் பொலார்டும் தான் ஓபன் பண்ணாங்க. அப்படின்ற போது செம இன்ட்ரெஸ்டிங். ஒரு பேட்ஸ்மேன் எனக்கு ஒரு ஓபனரா நான் யோசிச்சு பாக்குறேன், 3 இன்னிங்ஸ் எங்கேயாவது ஒரு மேட்ச்ல ஆட முடியுமானா ஆடவே முடியாது ராஜா அப்படின்ற போது ஒரே வாய்ப்பு இப்ப டெஸ்ட் கிரிக்கெட்ல கூட கிடையாது, T20 கிரிக்கெட்ல மட்டும்தான் நீங்க 3 முறை பேட்டிங் ஆட முடியும் அப்படின்றது சூப்பரா தெரியுது. எனிவே சில நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ரோஹித் சர்மா ஒரு அட்டகாசமான ஃபார்ம்ல இருக்காரு. வேர்ல்ட் கப்ல இருந்தே பாத்தீங்கன்னா அதிரடியான பேட்டிங் அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அவர் T20 கிரிக்கெட்ல வேர்ல்ட் கப்க்கு அவர் தான் கேப்டனா இருக்க போறான்ற மாதிரி BCCI தகவல்கள்லாம் கூட நம்ம அதை பத்திலாம் கூட பேசணும். இந்த ஃபார்மும் சூப்பரா இருக்கு. IPL இந்த ஃபார்முக்குள்ள போனாருன்னா டெஃபினட்டா நல்லா பண்ணுவாருன்றத பாக்குறோம். விராட் கோலி எனக்கு தெரிஞ்சு அடிச்சு தெரிச்சிருவாங்க. IPL இருந்து அங்கிருந்து ஒரு டேக் ஆஃப் இருக்குன்றதை நம்ம நம்பலாம். பட் இந்த இது பாத்தீங்கன்னா செகண்ட் சூப்பர் ஓவர்ல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த பண்ணாரு. ரோஹித் சர்மா உள்ள அவங்க ரிங்கு சிங் கையை பிடிச்சு கூட்டு போயிட்டு வாடா தம்பி வா நீ வா
அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாரு. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இன்ஃபேக்ட் சூப்பர் ஓவர்ல நீங்க ஒரு முறை அவுட் ஆனா திருப்பி டபுள் சூப்பர் ஓவர்ல ரெண்டாவது முறை பேட்டிங் வர முடியாது அப்படின்றதான் ரூல். ஸோ அங்க ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்ட் ஹர்ட்டா ரிட்டையர்ட் அவுட்டா அப்படின்ற ஒரு சின்ன சர்ச்சையும் இருந்தது. பட் அவர் 3வது முறை மீண்டும் வந்து பேட்டிங் ஆடினதுனால ரிட்டையர்ட் ஹர்ட் அப்படின்றத நம்ம கணக்குல எடுத்துக்கணும். யசஸ்வி நீங்க பாத்தீங்கன்னா அவுட் ஆனால தான் ப்ராபபிலி ரிங்கு சிங் அவர் வந்தாரு. பட் ஆனா அந்த ரிங்குவை அந்த இடத்துல அவர் வந்து எடுத்துன்னு வந்து வச்சது எனக்கு பிடிச்சதுங்க. சூப்பர். ஓகே, ரோஹித் சர்மா அது பார்த்தோன்னே டீமே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்க. அப்படின்னு ரிங்கு சிங் மீ மை நானா அப்படின்லாம் கேட்டதுக்கு வா நீ தான் அப்படின்னு உள்ள கூட்டு போயிட்டாரு. ஆனா இந்த செகண்ட் சூப்பர் ஓவர் இருக்கு பாத்தீங்களா, டபுள் சூப்பர் ஓவர்னு போன இடத்துல அந்த இடத்துல இந்தியாவோட மெயினா இந்தியா ஜெயிச்சதுக்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர்னா உங்களுக்கு நீங்க ராஜமௌலி படத்தை பாகுபலி எடுத்தாரு. அதுவா ஏங்க அந்த படத்துக்கும் இந்த வெற்றிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துக்கும் இந்த வெற்றிக்கும் சம்பந்தங்கள் இல்லைங்க. ஆனா ட்ரிபிள் ஆர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கும் இந்த வெற்றிக்கும் பயங்கர சம்பந்தம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரிபிள் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர் ரோஹித் சர்மா, செகண்ட் ஆர் ரிங்கு சிங், தேர்ட் ஆர் ரவி பிஷ்னாய். இங்க பாத்தீங்கன்னா 2 வித்தியாசமான விஷயத்த பண்ணார் ரோஹித் சர்மா. இப்ப ரிங்கு சிங் என்னங்க ஏன் அவர் ஓபனர் அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். அவரோட ரோல் என்ன, கடைசி 3-4 ஓவர் தான் பேட்டிங் ஆடுவார். பினிஷிங் ரோல், அதாவது கடைசி கட்டத்துல இருக்கக்கூடிய பந்துகளை போய் சந்திச்சு வளாசக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா இருக்காரு ரிங்கு சிங். அப்படின்ற போது இந்த ஒரே ஒரு ஓவர் தான் இருக்கு அப்படின்ற போது அதான கடைசி ஓவர். இந்த கடைசி ஒரு 1 அவுட்டா யாரா ஆடுவா தம்பி, வா ரிங்கு தானே 6 பால் இருக்கு, எவ்வளவு இருக்கு வா என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டும் போனாரு. இது வந்து செம்ம திங்கிங் ஆக்சுவலி. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர்ல வந்து நீங்க பினிஷிங் ஒரு ஓபனர் ஒரு பினிஷர் அப்படின்னு அந்த காம்பினேஷன் போனீங்கன்னா செமையா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணாரு, ரவி பிஷ்னாய் கிட்ட பந்து கொடுத்துறாரு. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏங்க சின்ன பையன் இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்போனன்ட் மைண்ட்ல வேற போலர்ஸ் யோசிச்சு உள்ள வந்திருப்பாங்க அப்படின்ற போது டக்குனு ரவி பிஷ்னாய் அந்த ஜர்க்லேயே ஒரு 2 பால் ஆகும். என்ன இது பிளானை மாத்திட்டாரு, நம்ம வேற ஏதோ யோசிச்சு வந்தோமே அப்படின்றதுனால. பட் ரோஹித் சர்மா பார்த்தது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு சின்ன பையன் கிடையாது. அவர் பார்த்தது ஒரு லெக் ஸ்பின்னர். லெக் ஸ்பின்னருக்கு T20 கிரிக்கெட்ல ஒரு நல்ல சதவிகிதம், ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் இருக்கு. நிறைய பேட்ஸ்மேனுக்கு அது கஷ்டப்படக்கூடிய ஒரு போலரா இருந்திருக்காங்க லெக் ஸ்பின்னர்ஸ் அப்படின்றத மனசுல இருந்து டப்புன்னு விட்டாரு. ரவி வா போடு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா போட்டான் தம்பி ரவி பிஷ்னாய். இது ஒரு பியூட்டிஃபுல்லா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸா இருந்திருக்கு. அதை பத்தி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், சூர்யகுமார் யாதவ் என்னங்க சம்பந்தமே இல்லாம அவர் தான் மேட்ச்லயே ஆடலி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, அவருக்கு சமீபத்துல ஒரு இன்ஜுரி, தை இன்ஜுரி, அந்த தொடையில வந்து ஒரு காயம் ஏற்பட்ட ஒரு காரணத்தினால போய் சர்ஜரி ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு. எங்க பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஜெர்மனி, அங்க போய் பண்ணிருக்காரு. ஆபரேஷன் முடிஞ்சு 20 நிமிஷம் தான் வெளில வந்திருக்காரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா பேட்டிங் ஆடுறாரு அப்படின்னு சொன்னா, ஐயோ ரோஹித் பாஜியோட பேட்டிங்கை நான் பாக்கணுமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபேடை வச்சு ரோஹித் சர்மாவோட பேட்டிங்கை பார்த்து ரசிச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ் ஸ்கை. இவங்களுக்குள்ள இருக்கிற பந்தம் வேற லெவலுங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹர்திக் பாண்டியா, அதை பத்திலாம் ஏற்கனவே பதிவுல சொன்ன ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஒன்னு சில பேர்லாம் கொஞ்சம் வந்து ஒரு ஷாக் ஆனாங்க, சில பேர் கொஞ்சம் அப்செட் ஆனாங்க அப்படின்ற போது அதுல ஒருத்தர சூரியகுமார் யாதவ் நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஏன்னா ரோஹித்தோடைய தலைமையை அவங்க விரும்புறதுக்கு காரணம் ரோஹித் சர்மான்ற ஒரு பிளேயரை, ஒரு பர்சனை ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா சூரியகுமார் யாதவ், ஒரு ஜஸ்பிரீத் பும்ராலாம் இருக்காங்கன்றது அது நம்ம நிதர்சனமா தெரியக்கூடிய ஒரு உண்மையா இருக்கு. அப்படின்றதுனால இப்ப பாருங்க ஆபரேஷன் முடிச்சு ரோஹித் பாஜி பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சு இருக்காருன்னா ஹேட்ஸ் ஆஃப்ங்க சூரியகுமார் யாதவ். அவர் சீக்கிரம் வருவாரா என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் ஃபுல்லா ரிகவர் ஆகி ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு 2 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கட்டிங் க்ளோஸ் டு IPL அப்படின்றது நம்ம பார்க்கணும். கொஞ்சம் அது ஒரு டென்ஷனான விஷயம் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஹர்திக் பாண்டியா. எனவே பார்க்கலாம். பட் ஓவராலா இந்தியா சூப்பர் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. நல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் சூப்பரா பண்றாங்க. சில பேர், எல்லா பேரும் நான் சொல்ல விரும்பல, பட் இந்த மேட்ச் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, நன்றி சகோ. இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, டக் டிக் 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 எல்லாத்தையும் படுத்துங்க. ஓகே, வாட்ஸ்